அம்மு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. வீட்டை எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நிச்சயமாக அது நம்மளுடைய ஃபேமிலியை ரொம்ப நல்லா பார்த்துக்கும். இன்றைக்கி எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நெல்மணி தோரணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த நெல்மணி நான் முதல் தடவை கையில் இந்த மாதிரி தொட்டு பார்க்குறது இதுதான் எனக்கு முதல் தடவை. நிறைய பேருக்கு மேபி அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த நெல்மணியை தொட்டிருக்கலாம், யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நெல்மணி தோரணத்தை நிஜமாகவே வீட்டில் கட்டினா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பாசிட்டிவான விஷயங்களை நான் டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதில் இந்த நெல்மணி தோரணமும் ஒன்று. இப்போ நான் புது வீடு மாறினதுக்கப்புறம் இந்த நெல்மணி தோரணம் கண்டிப்பாக என் வீட்டில் மாட்டணுங்கிறதுக்காக தான் நான் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு இது வந்துருச்சு. இந்த நெல்மணி தோரணம் பார்த்திங்கன்னா 400 rupees வரும். இது சைஸை பொறுத்து மாறும். ஆனால் நான் வாங்கினது 400 தான். இதை விட அதிகமான சைஸஸும் இருக்குது. நிறையா இதுலேயே டெக்கரேஷன் பொருட்களும் எவ்வளவோ இருக்குது. பட் நம்ம ஊர் சைடு இந்த மாதிரி சிம்பிளான விஷயந்தான் கிடைக்கும். இதே கேரளாலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வீட்டுக்குள்ளேயும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி நெல்மணி தோரணம் வச்சு அவங்க டிசைன் செஞ்சு கதவத்தில் சுவத்தில் இந்த மாதிரி பெருசாக போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய அலங்கார பொருட்கள் எல்லாமே இதில் வச்சு அங்கங்கே வச்சுருப்பாங்க. இது அந்தளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த நெல்மணி தோரணம் லக்ஷ்மி தேவி வாசம் பண்ணக்கூடிய முக்கியமான பொருட்களில் நெல்லும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இது இல்லைன்னா நமக்கு உயிரோட்டமே கிடையாது இல்லையா? சாப்பாடு இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக உயிர் வாழ முடியாது. அப்படி இந்த நெல்மணி தோரணத்தை நம்மளுடைய வாசல் கதவுல மாட்டி வச்சோன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நம்மளோட வாசக்கதவுல தான் மகாலட்சுமி ஆகட்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய குல தெய்வம், இது எல்லா தெய்வங்களும் வாசம் பண்ணக்கூடியது. அப்படின்னா தங்கக்கூடிய இடம்தான் நம்மளுடைய வாசல் கதவு. அதனால தான் என்ன பண்ணணும், வெள்ளிக்கிழமையான நம்மளுடைய பெரியவங்களாகட்டும் நிறைய பேர் சொல்கிறது அந்த சந்தன குங்குமம்லாம் வைக்கணும், வாசக்கதவுல எப்பவுமே மாவேலை தோரணம் போடணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சங்கு இருக்கு இல்லையா, சங்குலலாம் எவ்வளவோ டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய பழைய வீட்டிலலாம் இந்த சங்கில் தோரணம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, கடல் சங்கில். ஸோ அதெல்லாம் நான் வாங்கி மாட்டியிருப்பேன். லக்ஷ்மி தேவி கடல் சார்ந்த விஷயம், சங்கு, கல்லுப்பு, அதே மாதிரி தானிய வகைகள், நம்ம ஆபரணங்கள், இது எல்லாமே பாசிட்டிவிட்டியை தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதே மாதிரி தான் இந்த நெல்மணி தோரணமும். அதனால தான் இதை நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது நம்ம தாராளமாக கட்டிக்கலாம். நான் எப்பயுமே வீட்டில் மாவிளை தோரணம் போடுவேன். ஏன்னா மாவிளம் தோரணம் போடுறதுல நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது. முதல் விஷயம் வீட்டுக்குள்ளே எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு மாவிளை தோரணம் போடலாம். நல்லா காஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மாற்றிட்டே இருக்கணும் அந்த தோரணத்தை. ஸோ நான் அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ரெகுலராக நமக்கு அது கிடைக்காது. ஸோ சென்னையில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல நாளில் அவங்க தெருக்கள்லேயே மாவிளையவே விற்பாங்க. நம்ம 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கி கட்டி போட்டுக்கிறோம். அது சரியாக போச்சு. ஆனால் எல்லா நாளும் கிடைக்கும்னா கிடைக்காது. அதனால தான் நான் சங்குல பார்த்திங்கன்னா நிறைய விதவிதமாக பாசி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அது போட்டிருந்தேன். நம்ம நல்ல நாளைக்கு கிடைக்கிறது கிடைக்கட்டும். அது போக எப்பயுமே நம்ம வாசக்கதவு கொஞ்சம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக மாட்டியிருந்தேன். பட் இப்போ இந்த நெல்மணி தோரணத்தை தான் நான் வாசல் காலில் கட்ட போகிறேன். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய வாசக்கதவில் இருங்க, இங்கே பாருங்கள். இது தாராளமாக, இது ரொம்ப நீளமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய வாசக்கதவை விட நீளம் அதிகம்தான். நம்ம வேணும்னா கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இதெல்லாம் முத்தெல்லாம் நமக்கு மணியெல்லாம் கீழே விழுந்துருமா அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து விழுந்துரும். மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்காவது இது அப்படியே தாங்கும். நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், ரொம்ப நாள் ஆகுமா இல்லை அப்படியே உதிர்ந்து விழுந்துருமான்னு. எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் வரைக்கும் நமக்கு நல்லாவே தாங்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்தளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். இது நம்மளுடைய வீட்டில் அதேமாதிரி நிறைய பேர் பூஜை ரூமுக்கு வெளியவும் வீட்டுக்கு வெளியவும் மாட்டுறதை பார்த்துருக்கேன். பூஜை ரூம் இருக்குல்ல, அதுக்கு வெளியவும் மாட்டுறதை பார்த்துருக்கேன். பட் நான் சிம்பிளாக வீட்டுக்கு வெளியே மட்டும்தான் இதை மாட்ட போகிறேன். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பின்னி வச்சுருப்பாங்க.
இது சப்போஸ் உதிர்ந்து போச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம எடுத்து நார்மலாக பூவெல்லாம் நம்ம சாமிக்கு போட்ட பூ எப்படி எடுத்து நம்ம குப்பையில் போட்டு வெளியே போட்டுருமோ போட்டுட்டு நம்ம புதுசாக வாங்கி என்ன பண்ணிக்கலாம், இந்த நெல்மணி தோரணத்தை நம்ம தாராளமாக வாங்கி போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி நெல்மணி தோரணம் இல்லைனா இதை வாங்க முடியலை அப்படின்னா கூட மாவிலை தோரணம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வாஸ்து பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளால் அந்த தோரணம் இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், அதை மாற்றிட்டே இருந்தேன். இல்லைன்னா அந்த சங்கால வந்து நம்ம அலங்கரித்து போடுறதும் நமக்கு நிறைய குட் வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வாஸ்து பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது, பணத்தை நல்லா அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, வீண் நிறைய செலவுகள் எல்லாத்தையும் கம்மி பண்ணுறதுக்கு, இன்னும் அந்த நிலைவாசலில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த தோரணம் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் இன்றைக்கே வந்து தோரணத்தில் வந்து போட போகிறது கிடையாது. இது நான் வெள்ளிக்கிழமை வந்து போட போகிறேன். இதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் இப்போ வாடகை வீடு மாறினதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து வீட்டில் வந்து நான் அங்கங்கே செட் பண்ணி வைக்கல. கல்லுப்பு வந்து மண் பாத்திரத்தில் போட்டு வைக்கிறது, படிகாரக்கல் வந்து கெட்டுறது, வீட்டுக்கு வெளியே கருடக்கிழங்கு கெட்டுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வீடியோவாக வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாமே வந்தால் தானே நான் வீடியோ போட முடியுன்றதுனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த இதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இது வந்துருச்சு. ஸோ இந்த வாரத்திலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா விஷயமும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எந்தெந்த டைரக்ஷன்ஸில் எந்தெந்த விஷயம்லாம் நான் வைக்கிறேன், படிகாரக்கெல்லாம் எங்கே கட்டுறேன், அதே மாதிரி கருடக்கிழங்கு நான் எப்படி வந்து கட்டுறேன், எல்லாமே நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அப்போது வந்து இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நிலையில் மாட்டுறதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடைகளில் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இல்லை எனக்கு வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி விசாரிச்சு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். நான் வாங்கினவங்க கிட்ட நீங்கள் அவங்கக்கிட்ட டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலான்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் வீட்டில். ஓகேவா? ஸோ வீடை வந்து நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பொருட்களை வாங்கி நம்ம தாராளமாக மாட்டிக்கலாம். எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம் இல்லையா, எவ்வளவோ ஆடம்பர செலவுகள் நம்ம பண்ணுறோம், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் மாட்டுறோம். ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. எந்த ஒரு பொருளை வீட்டில் மாற்றுறதா இருந்தாலும் அது வீட்டுக்கு நல்ல வைப்ரேஷன்ஸான்னு பார்த்து உங்களுடைய பணத்தை செலவு பண்ணுங்கள். அதனால் நமக்கு நல்லது நடக்குமா, நல்ல விஷயம் இருக்குமா, சும்மா பார்க்க அழகாக இருந்தால் மட்டும் அந்த பொருளுக்கு வேல்யூ கிடையாது. அது நிஜமாகவே நல்ல வைப்ரேஷன்ஸை இழுத்து வச்சு நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குமான்றதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பை.